விஷயங்களோட அறிமுகம் கொள்வதற்கான ஒரு பின்னணி உள்ள ஒரு குடும்பத்தை பிறந்த டி கிருஷ்ணமாச்சாரியருடைய பேரன். ஒரு இந்து உயர் சாதி குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆண். அந்த மயிலாப்பூர் அந்த மாதிரியான இடத்துல, அதாவது எங்கே வந்து இந்த கலைகளுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடமா அந்த இடத்துல பிறந்து அங்கே கலையை மிக இயல்பாக குடும்பத்தில் கற்றுட்டு அதில் வந்து மிக இயல்பாக திறமை பெற்று அதில் வளர்ந்து வந்து ஒரு கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய ஒரு சாதனையாளர். அவர் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு சர்வதேச விருதான மகரிசை விருது வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அமைப்புகள், பல அமைப்புகள் வந்து அவர் விருது கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய சங்கீத, அதாவது செவ்வியல், கர்நாடக சங்கீத உலகத்தினுடைய தலைமை பீடம் அல்லது முக்கிய பீடமாக கருதப்படும் மியூசிக் அகாடமி, சங்கீத வித்வத் சபை 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இயங்கி வரும் மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்போட அங்கீகாரமும் அவருக்கு கிடைச்சிருக்கு. சங்கீத கலாநிதி அப்படின்ற ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த அவர் மகரிசை விருது பெறும்போதும் எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வந்தது. அதே மாதிரி வெவ்வேறு விருது வாங்கும்போது கேள்விகள் வந்தது. ஆனால் இந்த சங்கீத கலாநிதி விருது வந்த உடனே எழுந்த எதிர்ப்பு இதுவரை சங்கீத கலாநிதி விருது வழங்கின யாருக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தது. அதை பத்தி நல்லபடியா அவர் எதுவுமே பேசல. எதிர்ப்பும் ஆதரவும் பிறர் தான் பேசுறாங்க. இதை எதிர்த்தவங்க பார்த்தீங்கன்னா ரஞ்சினி காயத்ரி அப்படின்ற ஒரு இணைந்து பாடக்கூடிய 2 பெண் இசைக்கலைஞர்கள். அந்த மாதிரி சில இசைக்கலைஞர்கள் வந்து பகிரங்கமாக மியூசிக் அகாடமிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இவருக்கு நீங்க சங்கீத கலாநிதி விருது கொடுக்கறதையோ அல்லது அவருடைய தலைமையில ஒரு கருத்தரங்கு நடந்து அதில் நாங்கள் கலந்துக்கிறதையோ எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஆகவே அந்த கருத்தரங்கில் இருந்து நாங்கள் விலகிக்கிறோம் அப்படின்னு கடிதம் போடுறாங்க. அதே மாதிரி துஷ்யந்த் ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு சமய பேச்சாளர், புராண இதிகாசங்களை பற்றிலாம் வந்து நிறைய வந்து சொற்பொழிவாற்றுவார். நீங்களும் கேட்டுருக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக பேசக்கூடிய ஒரு மனிதர், நிறைய விஷயம் தெரிஞ்சவர், படிச்சிருக்காரு. அவர் வந்து மிக கடுமையான ஒரு தொழில டிஎம் கிருஷ்ணாவுக்கு விருது கொடுத்ததை கண்டிச்சிருக்காரு. இன்னும் பல பேர். நான் இந்த 2 பேரும் உதாரணமாக சொல்கிறேன். கலை உலகத்திலையும் கலை உலகத்தின் வெளியில் இருக்கக்கூடியவங்க 2 பேரும் நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இன்னும் பல பேர் வந்து எதிர்த்திருக்காங்க. எதிர்த்ததனுடைய அவங்க சொன்ன முக்கியமான காரணம் என்னன்னா, டிஎம் கிருஷ்ணா வந்து பெரியாரை புகழ்ந்து பாடுகிறார். பெரியார் வந்து பிராமணர்களை துவேஷித்தவர், இந்து தர்மத்தை வந்து அவர் வந்து வெறுத்தவர், பிராமணர்களை இனப்படுகொலை செய்யணும்னு சொன்னவர். இப்படிப்பட்ட பெரியாரை ஒரு இந்து தர்மத்தை, இந்திய தேசியத்தை எதிர்த்த பிராமண ஒரு இனக்குழுவை இனப்படுகொலை செய்யணுன்ற அளவுக்கு துவேஷமா பேசின பெரியாரை அவர் போற்றுகிறார். 1. 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமி போன்ற ஒரு மகத்தான ஒரு கலைஞரை, நமக்கெல்லாம் மதிப்பு வாய்ந்த ஒரு கலைஞரை இவர் இழிவாக எழுதியிருக்கார். அடுத்தது வந்து இவர் பல்வேறு விஷயங்கள்ல வந்து இவர் முற்போக்கு அப்படின்ற பேரால சங்கீத மூர்த்திகளை இழிவா பேசியிருக்காரு. இப்படிப்பட்ட காரணங்களை சொல்றாங்க. அவங்க ஒரு 3-4 காரணம் சொல்றாங்க. அதை ஒட்டி விவாதம் நடந்தது, பல பேர் பேசினாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா அவங்களுக்கு இன்னும் குறைந்தது ஒரு 10 காரணங்களாவது இருக்கு அவங்களுக்கு எதிர்க்கிறது. அவங்க ரொம்ப குறைவாக அவரை படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் முழுமையாக படிச்சிருந்தாலும், முழுமையாக கேட்டிருந்தாலும், இன்னும் பல காரணங்களை வச்சு அவர் இருக்கிற திசை பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் காரியங்களை பண்ணியிருக்காரு. இந்த 3 காரணங்கள் வந்து எனக்கு ரொம்ப பலவீனமா படுது. அதாவது ஒருத்தன் வந்து 10-20 கொலை பண்ணும்போது பிக் பாக்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் பிடிச்சி போனே எப்படி இருக்கும். சரி பிடிச்சி போன நாளைக்கு தான் விட்டு வெயில அப்படின்னு ஒரு 500 ரூபா ஃபைனை கட்டிட்டு வந்துடுவான் அப்படின்னு இருக்கும். ஆனா அவன் பண்ண மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, படுகொலைகள் தான் தெரியும். அந்த மாதிரி அவர் வந்து பலவிதமான படுகொலைகளை இந்த இதுல நிகழ்த்தியிருக்காரு கிருஷ்ணா. அதாவது அவர் வந்து முதல்ல வந்து ஒரு கவனம் பெற்றது, இசையை தாண்டி, இசை கலைஞர்களை தாண்டி அவர் கவனம் பெற்றது. அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். இனி டிசம்பர் மாத சங்கீத சீசன்ல, நான் சங்கீத திருவிழான்னு சொல்லக்கூடிய அந்த சீசன்ல நான் இனி பாடப்போவதில்லை அப்படின்னார். அதாவது அந்த துறையில மிக முக்கியமான ஒரு கலைஞராக அடையாளம் பெற்றவர், அதன் மூலமாக அதிகமான ஒரு புகழும் பேரும் வருமானமும் விருதுகளும் பெற்று வந்தவர். அவர் திடீர்னு அந்த இசை நிகழ்ச்சிகளுடைய மையமாக இருக்கக்கூடிய மயிலாப்பூர்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு புகழ் வாய்ந்த ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு வருடத்தினுடைய மிக உச்சமான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய சங்கீத விழாவில், மார்கழி திருவிழாவில் நான் பாட மாட்டேன்
அப்படின்னு. இது ஏன் பாட மாட்டேன்னு சொன்னார்னா, அவருக்கு இருந்த டிமாண்ட் அதிகம். அவர் பல கச்சேரிகளில் கூப்பிடுவாங்க, மியூசிக் அகாடமியில் நான் கூப்பிட்டுருக்காங்க, பாடியிருக்காரு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பாட மாட்டேங்கிறார். ஏன்னா இந்த மியூசிக் அகாடமியில் அல்லது மியூசிக் அந்த சூழல்ல மயிலாப்பூர்ல, திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் அந்த மாதிரியான இடங்கள்ல, பெத்தநகர் அப்படி நடக்கிற இடங்கள்ல நடக்கக்கூடிய இசை விழா உலக புகழ் பெற்றது. சில பேர் வெளிநாடுகள்ல இருந்து அந்த சமயத்துல விடுமுறை எடுத்துட்டு தங்கி அந்த இசை கச்சேரி கேட்டு போவாங்க. அந்த இசை விழான்றது தமிழ்நாட்டினுடைய, சென்னையினுடைய பெருமிதமான நிகழ்வுகள்ல ஒண்ணு. அந்த நிகழ்வுல கலந்துக்க மாட்டேன் அப்படின்றார். ஏன் அப்படின்ற கேள்வி வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இசை விழாவானது அதனோட ஆதாரமான நோக்கத்திலிருந்து விலகி மனிதமயமாகி அதுல இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, அதுல வாய்ப்பு கிடைக்கிறது, அதுல கிடைக்கக்கூடிய ஒரு பேரு, இமேஜ், அதுக்காக நடக்கக்கூடிய லாபி. அதாவது நான் இசை விழாவில் பாடணும், நான் அந்த மியூசிக் அகாடமிலையோ இல்லை மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்லையோ நாடகந்த வழியாக எனக்கு ஒரு இடம் கிடைக்கணுன்றதுக்காக மக்கள் பண்ற ஒரு முயற்சிகள், அதுல இருக்கக்கூடிய அரசியல், அதுல இருக்கக்கூடிய வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்ற பாகுபாடுகள், இதெல்லாம் சேர்ந்து அந்த ஒட்டுமொத்தமா அந்த இசை விழாவை ஒரு விரும்பத்தகாத பல விஷயங்களை அங்கே கொண்டு வருது. அந்த ஒரு ஏதோ ஒரு காரணத்தால் மிக ஒரு உச்சநிலை அடைந்த ஒரு இசை விழாவானது இன்று வணிகமயமாகி அது ஒரு பெருமைக்கான, அந்தஸ்துக்கான ஒரு விஷயமா மாறுது. அந்த இடத்துல கலை காணாம போகுது, அல்லது கலை தன்னுடைய முக்கியத்துவத்தை இழக்குது. இந்த இடத்துல நான் பாட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற இடத்துல பாடிக்கிறேன். அப்படி பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றேன்.